இனிக்கும் இல்லறம் அப்படிங்கிற தலைப்பை கேட்டால் மகிழ்ச்சி யார் அடைவாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க அடைவாங்க. இல்லறம் இனிக்கும்னா அம்மா ரொம்ப இனிக்கும்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு அல்லது கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆனவங்களுக்கு அதுக்கு பிறகுட்டு உள்ளவங்களுக்கு இனிக்கும் இல்லறம்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே ஒரு கவலை தானா, தாலி கட்டளையே அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை தானா. கல்யாணம் ஆனவனுக்கு 1008 கவலையா, ஈபி பில் கட்டளையே, வீடு கட்டளையே, வீடு கட்டினாலும் இஎம்ஐ கட்ட முடியலையே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டளையே, இப்படி ஏகப்பட்ட கட்டளையே இருந்துக்கிட்டே இருக்கும். அது 1008 கவலை. இல்லறம் இனிக்கும்னா ஒரு உயர்ந்த இடத்துல இந்த குடும்பம் என்கிற ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு முறையை நம்முடைய மூதாதையர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ கல்யாணம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்காம கூட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இல்லறம் என்பது ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து மதிக்கக்கூடிய மதிப்பிடப்படக்கூடிய ஒரு இடத்துல வைத்து எண்ணப்பட வேண்டியது என்று நம்முடைய ஆதி குரு முதல்வர்ங்கிற மாதிரி நம்முடைய ஆதி சிந்தனையாளர் தொல்காப்பியர் சொல்றார். அவர் தான் தமிழருடைய ஆதி சிந்தனையாளர். தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இலக்கணம் கண்ட பெருந்தகையாளர் தொல்காப்பியர் சொல்லுகிறார், ஒரு கல்யாணம்னா ஒரு திருமணம்னா அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படி நிகழும், அது எப்படி அமைக்கப்பட்டது என்று சொல்லும்போது ஒன்றே வேறே என்றிரு பால்வையின். உலகத்தில் இருக்கக்கூடிய பால்கள் 2, ஆண்பால் பெண்பால், அவ்வளவுதான். ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின். அங்க ஒரு பாலை கொண்டு வந்து நிப்பாட்டுறார். அதுதான் கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம். இது ஒன்றி உயர்ந்த ஒரு பாலாக இருக்கிறது. அதுதான் கூட்டி வைக்கிறது. ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஒருவரை ஒருவர் கலவியலை சந்தித்துக் கொள்ளுகிற முறைமையை சொல்லும் போது ஒத்த, இப்ப ஜாதக பொருத்தம் சொல்றாங்களே அது இல்லை, 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. தொல்காப்பியர் சொன்ன 10 பொருத்தம் வேற. அப்படி ஒத்த கிழவனும் கிழத்தியும், கிழவன் என்றால் வயசானவன் அர்த்தம் இல்லை, உரிமை உடையவன் அர்த்தம். கிழமை அப்படின்னா உரிமை உடையது, கிழத்தி உரிமை உடையவள். ஒரு கணவனும் மனைவியுமாக காதலனும் காதலியுமாக சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் இணையக்கூடிய அந்த இயற்கை அமைத்து கொடுக்கிறது. கடவுள் அமைத்து கொடுக்கிறார். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒருத்தன் சொன்னா அந்த தப்பு அவ்வளோ உயரத்தில் நடந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னா, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இல்லை இல்லை, அது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ சொல்றான். உண்மைதான். ஒரு பொண்ணு, கல்யாண பொண்ணு, அவ தோழி பார்த்து கேட்டா, அடே அப்பா செல்போன் புதுசாக இருக்கு, ஸ்மார்ட்டாக இருக்கு அப்படின்னு. 30,000 ரூபாய் என் பிரதர் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. பிரமாதமாக இருக்கே, நெக்லஸ் ரொம்ப அருமையாக ஜொலிக்குதே, ஸ்மார்ட்டாக இருக்கே அப்படின்னு தோழி சொன்னா. அது என் கணவர் திருமணத்திற்காக வாங்கி கொடுத்தது அப்படின்னு 3 லட்சம் ரூபா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா. ஓ, உங்கள் ஹஸ்பண்டும் ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அவர் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது 30 லட்சம் ரூபா அப்படின்னா. எல்லாம் கமோடிட்டி தான், எல்லாம் பொருள்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துடும். அந்த மாதிரியானது இல்லை. இது ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் ஒத்த கிழத்தையும் பார்ப்பாங்க, மிக்கோனாயினும் கடிவரை இன்றே அப்படின்னு முடியுது அந்த நூற்பா. வயசுல மூத்தவனா ஆம்பளை இருந்தா பரவாயில்லை அப்படின்னு அப்போ அதுல ஒரு சின்ன ஒரு அனுமதி தருகிறார். பரவாயில்லை, அவளை விட அவனுக்கு வயசு கூட இருந்தா பரவாயில்லைன்னு. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா 15 வருஷம் 20 வருஷங்கிறது சாதாரண வித்தியாசமா இருக்கும். கணவனுக்கு 25 வயசுனா 10 வயசு பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 15 வயசு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். 30 வயசு ஆளுக்கு 15 வருஷம் வித்தியாசம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் வித்தியாசம் இருந்தால் பாரு.
கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ பிக்கோனாயினும் கடிவரையின்றேன்னு சொல்லும்போது இப்படி ஒரு பொருத்தத்தை அமைத்து தொல்காப்பியர் சொல்லுகிறார். உயர்ந்த இடத்தில் வைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு முறை, ஒரு செயல்பாடு, அது இல்லறம் என்கிற ஒரு செயல். அதனால தான் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். உங்களுக்கு கேட்ட திருக்க ஒரு பாட்டு தான் அது. நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புளப்பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு அருமையான பாட்டு, சங்கிலக்கிய பாட்டு. நீ யாரோ நான் யாரோ, எங்க அப்பா யாரோ உங்க அப்பா யாரோ, எங்க அம்மா யாரோ உங்க அம்மா யாரோ, ஆனா நீயும் நானும் ஒன்னா வந்து கலந்தமே. வானத்தில் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மழை துளி செம்மண்ணில் விழுந்தொன்னே செம்புள பெயல் நீர் போல செந்தண்ணீராக பிரிக்க முடியாத அளவிற்கு கலந்து போகுதே, அது மாதிரி நம்முடைய இல்வாழ்க்கை அமைந்து போகிறது என்று பாராட்டுகிற ஒரு பாராட்டு. அப்ப எங்கேயோ இருக்கக்கூடியது ரெண்டும் கலந்து சேருகிற அருமையான ஒத்திசைவு முறை ஒரு திருமண முறை. அது இன்னைக்கு வேற மாதிரி எல்லாம் ஆகிப்போச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து லிவ் டுகெதர் அப்படிங்கிறான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டோம், 2 பேரும் அதை பற்றி ஒன்றும் பேசிக்கிற மாட்டோம், ஒன்றா இருப்போம், ஒன்றா வருவோம், ஒன்றா ஒரு வீட்டிலே இருப்போம், பிள்ளையும் பெற்றுக்க மாட்டோம், நினச்சா பெற்றுக்குவோம், அப்புறம் பிள்ளையை வளர்ப்போம், வளர்க்காட்டி அது பாட்டு அனாதாசிரமத்தில் விட்டு போயிடுவோம். இந்த அமைப்புங்கிறது தமிழர்கள், அவரே தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார், அவர் காலத்திலே கல்யாணம்ங்கிற முறைமையே வந்துருச்சு. திருமணம் என்கிற பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அதில் சில முறைமைகள் இருக்கு. கடவுள் பெயர் அல்லது பெரியோர் பெயர், நிச்சயித்த வண்ணம் எல்லாம் போட்டு, சுற்றம் சூழ வருகை தந்து வாழ்த்தியர்களை வேண்டுகிறோம் எல்லாம் போட்டு, இப்படியெல்லாம் ஒரு முறை பத்திரிகை அடிக்கிறது. இந்த முறையை மாறி அடிக்கக்கூடாது. அது வந்து ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி பெரியவர்களாக பார்த்து அமைக்கிற கடவுள் அமைத்து வைத்த மேடை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு அமைப்பு முறையை உருவாக்கும் போது நாம் அதற்கு உயர்ந்த அந்தஸ்தை, தகுதியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறான். அதில் சில பேர் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு காணாமல் போயிடுறான். இப்பயும் நடக்குது. கல்யாணம் நடக்கிற அந்த குடும்பத்திலேயே நடக்குதுன்னு வச்சுங்க, ஆனால் காணாமல் போயிடுறான். இப்படி என்னடா அப்படின்னா, எனக்கு அவளுக்கு யாருன்னே தெரியாதுங்க அந்த பொண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறான். மன முறிவு ஏற்படுகிறது. அதை பற்றி தான் ஐயா பேச போகிறாரு. இது பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர், இப்படி கல்யாணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்ந்து பிரிந்து போய் பொய்யும் வலுவுமாக மாறிய பிறகு ஐயர் யாத்தனர், ஐயர்னா அவர் இனத்தார் இல்லை, மூத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி கரணம் என்கிற ஒன்றை, கல்யாணம் என்கிற ஒன்றை, திருமணம் என்கிற ஒன்றை, இல்லற உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு முறைமையை ஏற்படுத்தினார்கள் என்று தொல்காப்பியரே சொல்லிட்டார். அதற்கு வீரமான ஆம்பளைகளுக்கு தான் பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள். பொருத்தம் பார்க்கறதுனா அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் மட்டும் இல்லை, அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறதா. இப்போ ஜல்லிக்கட்டு வரப்போகுது, 15-16ஆம் தேதியில் கொண்டாடி மகிழப் போகிறோம். ஆண்மையினுடைய விளையாட்டு, தமிழ் ஆளுமையின் விளையாட்டு. அப்படி அந்த காலத்தில் ஒரு மாடு கிளம்பி வருதுன்னா அதை எப்படி துணிஞ்சு எதிர்கொள்கிறானோ அதை வச்சு தான் பொண்ணு கொடுப்பான், இல்லை கொடுக்காம விட்டுருவான். ஏன்டா இந்த முறைமைன்னா, அப்போ தான் மனைவியை ஒழுங்காக அடக்கிறானா, அதுக்கான தெம்பு இருக்கா அப்படிங்கிற பாருங்க. ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக கை கட்டுறாரு அப்படிங்கிறத அதை வச்சு டெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. புல்லேற்று கோடு அஞ்சுவானை புல்லால் ஆய்மகள், கனவிலும் புல்லால் ஆய்மகள். ஒரு காளை மாடு திமிரி கொண்டு கொம்புகளை விரித்து கொண்டு வருகிற அந்த வேகத்தை பார்த்தோன்னே ஆத்தாடின்னு விலகி நின்னான்னு வச்சுக்கோங்க, அப்பா இவன் வேணாம்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவான். அப்படி விலக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி மாடு அணைகிறவனுக்கு பொண்ணை கொடுக்கறது, அவனுக்கு தான் கழுத்தை நீட்டுறது அப்படின்னு. அதே மாதிரி இளந்தாரி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னா உங்கள் ஊர்கள்லையும் இருக்கும். பல பேர் கிளம்பி போயிருப்பாங்க அந்த கிராமங்களுக்கு. இளந்தாரி கல்லுன்னு பேர். எங்கள் கிராமத்துலலாம் கிடக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். அந்த வீட்லேயே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடித்தோடனே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு உருண்டை கல் கிடக்க, அதை தொட்டு கும்பிட்றான்னு சொல்லி கும்பிட சொல்லி விபூதி வச்சு அதை கூப்பிட்டு போவாங்க. இது என்னடான்னு கேட்டால் இளந்தாரி கல்.
ஒரு காலத்தில் அந்த ஊருக்குள்ளே பொண்ணு கேட்டு வரணும்னாவே அந்த விசா ஆஃபீஸில் வந்து விசா வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பான். விசா ஆஃபீஸ் இந்த கிராமத்தில் எங்கடா இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல ஒரு கல் கிடக்குல்ல, உருண்டை கல், அதை அப்படியே தூக்கி தோல் வழியாக பின்னாடி தம் கட்டி இடையில நிற்காமல் அப்படி தூக்கி போட்டீங்கன்னா யூ ஆர் பெர்மிட்டட், உனக்கு இப்போ விசா இஷ்யூடு, போ உள்ள பொண்ணு கேட்டு போ அப்படின்னு சொல்கிறான். முதல் தகுதி அது. இப்போ அதெல்லாம் கிடையாது. நம்மளால் முடியாத என்ன பண்ணுவோம், தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்பா எங்களால் முடியலை மன்னிச்சுக்க அப்படின்னு தொட்டு கும்பிட்டு கிளம்பி போயிடுவான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு திருமணம் என்பது உயர்ந்த இடத்திலே, மதிப்பிற்குரிய இடத்திலே வைத்து போற்றப்படக்கூடிய, போற்றப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதனால தான் இல்லறம் என்பது, அதில் ஒன்றும் சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. அந்த உயர்ந்த இடத்துல வச்சு அது ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது பிரகாரம் நடப்பது அப்படின்னு பார்க்கும்போது தான் அதனுடைய சிறப்பு வெளிப்படுகிறது. ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிறக்கிறாங்க. எதை எடுத்தாலும் ஆண்பால் பெண்பால் தான். நமக்கு எதை எடுத்தாலும் இப்போ நம்ம கண்டுபிடித்திருக்கிற கருவிகள் முதற்கொண்டு எதையும் கேட்டாலும் ஆண்பால் பெண்பால்னு இருக்கும். இந்த எண்டில் வந்து ஒன்று ஃபீமேல் எண்டுனா மேல் எண்டு இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த வயர்லேயே கேபிள்லேயே ஃபீமேல் மேல்னு இருக்கு. சண்டை வரும்போது பேசாமல் இருப்பதே மேல் அப்படின்னு ஒருத்தன் இப்போ போட்டிருக்கான். எனக்கு அது மேல்னா MALEன்னு போட்டிருக்கான். சண்டை வரும்போது குடும்பத்தில் பேசாமல் இருப்பதே மேல் அப்படின்னா என்ன சொல்றான், நமக்கு சொல்றான், நீங்க பேசாமல் இருந்தீங்கன்னா சண்டை வராமே இருக்குன்றான். இது ஃபீமேல் மேல், ஆணும் பெண்ணுமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணும் பெண்ணுமாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஏன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிற இந்த இல்லற முறைமை கண்டுபிடிக்கப்பட்டது? இல்லை ஒன்று வேணாம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையை கடைபிடிக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியும் சிலது இருக்குல்ல, இப்பயே இருக்குல்ல, அதுவும் இருக்குல்ல. ஆனால் அதெல்லாம் சும்மா ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கிற ஒரு முறைமை இயற்கை, படைப்பு இயற்கை உருவாக்கிவிட்ட ஒரு தன்மை. படைப்பு இயற்கை இருக்கிறதே, படைக்கிற கடவுள் அல்லது இயற்கை இருக்கிறதே, அது ஒவ்வொருத்தரையும் உருவாக்கணும், படைக்கணும். முதல்ல ஆதியில் படைச்சி விட்டுட்டு இந்த ஆணும் பெண்ணும் சேர சேர நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலையை இவர்களே பார்த்து கொள்வார்கள். அப்போ படைப்பதனால் என் பேர் இறைவன் ஒரு படைப்பாளி சொல்லும்போது இங்கே உட்கார்ந்திருக்கிற குழந்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பஸ்தனும் தன்னுடைய பெயரை இறைவன் இறைவி என்று வைத்து கொள்ளலாம். அந்த பெருமை தாய்மையும் தந்தைமையும் கொண்டு வந்து தரும். அப்போ படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் கேட்டுச்சு. ரொம்ப அருமையான கேள்விமா. இப்போ எல்லாம் கரெக்டாக போகுதா? பிரமாதமாக போகுது, எந்த ப்ராப்ளமும் வரல. திடீர்னு ப்ராப்ளம் வரும். அப்போ வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னால் ஏற்றுக்குவியா? நான் எப்படி ஏற்றுக்குவேன்னு இப்படி காரணம் சொல்கிறதுக்குன்னு ஒரு புருஷன் வேணும் உனக்கு, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்கிறாரு. உண்மைதான், அப்படி நிலைமைகள் அப்படியெல்லாம் இருக்கும். திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பருவநிலை எய்த பிறகு ஒன்றாக சேர்ந்து அவர்கள் தனியாக குடியமர்த்தப்படுகிறார்கள். அது வரைக்கும் ஒரு ஆம்பளைன்னா அவன் விருதாவே திர்றான்ப்பா, அவன் எதுக்கு லாயப்பட மாட்டான், அவன் போக்குக்கு திர்றான் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா ஏய் குடும்பஸ்தனியா, அவனுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு. கிராமங்களில் தலைக்கட்டுன்னு ஒன்று போடுவாங்க. கிராமத்தில் திருவிழா நடந்துச்சுன்னா தலைக்கட்டு வரி அப்படின்னு வசூல் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு ரூபா கட்டணும்னு தலைக்கட்டு வரி. அந்த தலைக்கட்டு வரி யாருக்குன்னா திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் தலைக்கட்டுங்கிற பேரு. அது திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த இளைஞன் அந்த கணக்கிலேயே வரமாட்டான். அப்போ அது ஒரு அந்தஸ்து. திருமணம் செய்து கொள்பவனுக்கு ஒரு அந்தஸ்து யார் கொடுக்குறாங்கன்னா இந்த திருமணம் என்கிற இல்லறம் என்கிற பந்தம் கொண்டு வந்து கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் பொண்ணே வந்து சமைச்சு பழகிறான். பொதுவாக ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு அருமையான காட்சி, ரொம்ப அருமையான காட்சி. அவள் வந்து மோர் குழம்பு வைக்கிறான்.
சங்க காலத்திலேயே மோர் குழம்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. ஏன்னா பால் இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, மோர் இருந்துச்சு, தயிர் இருந்துச்சு, அப்புறம் மோர் குழம்பு மட்டும் இல்லாமல் இருக்குமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தான் என் தலைமுறையில் முதல்ல படித்தேன், எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் தாத்தா படிக்கலை, எனக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை எல்லாத்துக்குமே அறிவு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் பேசுகிற சங்க இலக்கியம் என் தாத்தனுக்கு 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 தாத்தன் எழுதின சங்க இலக்கியம். அது இன்னமும் அர்த்தம் புரிஞ்சுக்கிற முடியல, இன்னும் அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த படைப்பிலக்கியம் படைத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளை விட முட்டாளாக இருந்திருக்கான் நமக்கு முன்னாடி இருந்தவன்லான்னு. தப்பு, அது நினைக்காதீங்க. ஒரு மோர் குழம்பு வைக்கிறான், கெட்டி தயிர், அந்த தயிரை பிசைகிற கையில், முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல். இந்த கவிதை எழுதுறவன் குசும்பு பாருங்க, அவன் தயிரை பிசைஞ்சு, கெட்டி தயிரை பிசைஞ்சு மோர் குழம்பு வச்சான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ என்ன கேமராவை கொண்டு போய் இவ கைக்குள்ளே விடுற? தயிரை பிசையும் போது இப்படி விட்டு பார்த்து அடடாடா காந்தல் மலர் மாதிரி இருக்க இந்த கை, 5 விரலும். எத்தனை பேர் காந்தல் மலரை பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்ல? கிராமங்களுக்கு போங்க, கண்ணுவெளி கிழங்குன்னு கண்ணுவெளி பூன்னு ஒரு செடி இப்போ பயிரிடுறாங்க. அது ஏதோ மருத்துவ குணம், அதுதான் காந்தல் மலர். 5 விரல் மாதிரியே சிவப்பாக இருக்கும். அந்த முடிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வுரல் அவள் அப்படியே பிசைகிறா. அடுத்து குழம்பு வைக்கணும், கையில் புறம் தயிராக இருக்குது, பிசைஞ்சது மோராக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னா கழுவுறு கலிங்கம் கழாது உடி அப்படியே தொடச்சிக்குவான். அந்த கட்டியிருக்கிற சேலையிலேயே அந்த துணியிலேயே, கலிங்கம்னா துணின்னு அர்த்தம், அதில் அப்படி தொடச்சிக்குவான், அப்படியே தொடச்சிக்குவா. நம்ம வீடுகளில் இந்த அட்டு துணின்னு இருக்கும். அட்டு துணினா அழுக்கு துணின்னு அர்த்தம் இல்லை, சமைப்பதற்கு பயன்படுகிற துணிக்கு பேர் அட்டு துணி. அடுதல்னா சமைத்தல்னு அர்த்தம். அட்டு துணி, கறி துணி கிடக்கும், அதை என்ன பண்ணுவோம், சட்டியை இறக்கிறதுக்கு, சோறை வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். முகம் வேறுச்சுன்னா அப்படியே முகத்தை தொடச்சிக்குவோம், அது கரியாக இருக்கும். அப்படியெல்லாம் இருப்பாங்க பெண்கள். அது மாதிரி கழுவுறு கலிங்கம் கழாது உடியி, அதை கழட்டாம உடுத்திருக்கா. அப்படியே அதை தாளிக்கிறான். குவளை உண்கண், குவளை மலர் மாதிரி அவ கண் இருக்கு. புது பொண்ணு. இது என்ன காட்சி தெரியுங்களா? ஒவ்வொரு பெண்ணும் தலைவி என்று அழைக்கப்படுவாள் சங்க இலக்கியத்தில். அவ தான் தலைவி. அந்த தலைவிக்கு ஒரு தோழி இருப்பான், அந்த தலைவிக்கு ஒரு தாய் இருப்பான். ஒரு தாய் இல்லை, 2 தாய் இருப்பான். ஒரு தாய்க்கு பேர் செவிலி தாய்னு பேர். அவள் தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வருவா போவா, அவளை தேடி போவா, எல்லா விஷயமும் சொல்லுவா. செவிலி தாய், அது புரிச்சவர் மாதிரி. நற்றாய் அப்படின்னு ஒரு தாய் இருப்பா, அவள் வீட்டுக்குள்ளேயே இருப்பா. அவள் கௌரவ ஆகிட்டு தான் அப்படி ஓரமாக நின்றுட்டு போயிடுவா, அவ்வளோதான் நற்றாய். செவிலி தாய் தான் எல்லாத்தையும் பேசுவாள். அப்படி இருப்பாங்க. இந்த செவிலித்தாய் திருமணமாகி நம்முடைய மக போயிருக்காளே புருஷன் வீட்டுக்கு, எப்படி குடும்பம் நடத்துறான்னு பார்க்க போனாங்க. அப்போ நடக்கிற காட்சி தான் சமையல் கட்டில் முடிதயிர் பிசைந்த காந்தல் மெல்லுரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடியி அப்படி அட்டு பிடிச்சி போய் கிடக்கு. அது உடியி அதை தாளிக்கிறான். அந்த தாளித புகை இருக்குல்ல, அது இவ குவளை உண்கண்ணில் அப்படியே கண்ணீரை வரவழைக்குது. அப்படியே இந்த பெண்கள்லாம் பெரும்பாலும் அதிகபட்சமாக சுடுதண்ணி தான் வச்சு பழகிருப்பாங்க பிறந்த வீட்டில். அதுக்கப்புறம் மிச்சம் பூரா அங்கே போய் பழகிக்கிறது தான். டெஸ்டிங் மோடெல்லாம் அங்கே தான் ஆன் ஆகும். அவன் தான் அந்த நேரத்தில் நீ என்ன தொட்டு கொடுத்தாலும் ஏனது நீ கைப்பட்டது ஏனது சுவைப்பினும் அது அமிர்தம் குறையுமான்னு தொல்காப்பியர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி பாராட்டணுமா, அமிர்தம் மாதிரி இருக்குன்னு, என்னத்தையா கொடுத்துட்டேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அப்படித்தான். அப்போ அங்கே போய் அவ குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துளந்து அட்ட தீம்புளிப்பாகர், தானே சமைத்து தீம்புளிப்பாகர் அந்த மோர் குழம்பை எடுத்துட்டு கொண்டு கணவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு சோறு வச்சு குழம்பு ஊத்துறா. அவன் பிசைஞ்சு அடிக்கிறான், குனிஞ்சதில் நிமிராமல் உட்காந்துருக்கான். அது அப்படித்தான் இருப்பாங்க முதல்ல கல்யாணமான புதுசில். அவள் குழம்பை ஊற்ற இவன் போதும் கூட சொல்லாமல் பிசைஞ்சு அடிக்கிறான் பாருங்க. அப்போ அப்படி சாப்பிட்டோன்னே ஒரு சிரிப்பு அவன் முகத்திலிருந்து வருது. இவ பார்க்குறா, தான் துளந்து அட்ட தீம்புளி பாகர் கணவன் மகிழ்தலில், அவன் சாப்பிட்ட கணவன் மகிழ்தலில் நுண்ணிதில் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. ரொம்ப சந்தோஷமா நெற்றி வியர்வை மகிழ எப்படி சிரிச்சுக்கா பாருங்களேன். வாய் அப்படிலாம் கிடையாது,
நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. ஒளி உயர்ந்தி அந்த நெற்றியுடைய அவளுக்கு சிரிப்பு வந்து சொல்லும் போது ஒரு அருமையான காட்சி இது. ஒரு சமையல் காட்சி, கணவனும் மனைவியும் உண்கிற ஒரு காட்சி. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம மகள் வந்து கணவன் வீட்டில் ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னு. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சா, இதே மாதிரி மோர் குழம்பு வைக்கணும்னு அடிச்சு, அம்மா இந்த மோர் குழம்பு எப்படி வைக்கிறது எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு அப்படின்னு. ஐயா இந்த நேரத்தில் கேட்குறியே, ஏம்மா ஏதாவது இதுக்கு நேரம் இருக்கா 10:12 அப்படின்னு அவ கேட்குறா. இல்லை இல்லை, நான் எந்த காலத்தில் சமயக்கட்டுக்கு போனேன், உங்கள் அப்பா தான் போவார், இன்னைக்கு அவர் வெளியே போயிருக்கார் கடை வீதி வரைக்கும், ஒரு அரை மணி நேரம் கழித்து அவரை ஃபோன் பண்ண சொல்கிறேன், அப்போ சொல்லுவார் எப்படி மோர் குழம்பு வைக்கிறது அப்படின்னு அம்மா சொன்னான். உடனே இவ கவுண்டர் கொடுத்தா பாருங்க, அம்மா மோர் குழம்பு நான் வைக்கிறதுக்காக கேட்கல, என் வீட்டுக்காரர் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காரு, அப்பா வந்தால் டைரெக்டாக அவருக்கே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிற சொல்லு, வரட்டுமா, முடிஞ்சு போச்சு. மோர் குழம்பு எப்படி வைக்கிறாங்க பாருங்க. தான் துளந்து அட்ட தீம்புளி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒள்ளுதல் முகனே. இந்த மாதிரி கணவன் மனைவி எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அழகு, அந்த காட்சி, இதெல்லாம் எதுக்காக நம்ம சங்க இலக்கியம் சொல்லுதுன்னா, உட்காந்து சாப்பிடும் போது இப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிடணும் எல்லாம். அப்போ தான் என்ன இருந்தாலும் சூடாக சமைச்சு கொடுக்கும்போது அவர்கள் மகிழ்வதும் இவர் மகிழ்வதும் இதை பார்த்து மகிழ்வது எல்லாம் சிறப்பாக இருக்கும், சிறப்பாக அமையும். அப்படி அந்த மாதிரி அமைப்பை பார்க்கும்போது ஒரு பெண் அப்படி என்று சொல்லக்கூடியவள் ஒரு மனைக்கு விளக்காக இருக்கிறாள். மங்களம் என்ப மனை மாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்வார். மங்களமான ஒரு விஷயம் என்று சொன்னால் அது மனைமாட்சி தான். மனைவி பெண் இருக்கிற இது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவி என்பவள் அல்லது பெண் என்பவள் கணவன் வீட்டுக்காகவே புகுந்த வீட்டுக்காகவே வளர்க்கப்படுகிறாள். அவள் பிறந்த வீட்டுக்காக வளர்க்கப்படுறதே இல்லை. அது நம்ம ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும். அவள் புகுந்த வீட்டில் தான் வளர்வதற்காக வளர்க்கப்படுகிறாள். அதனால தான் கவனமாக வளர்க்கப்படுகிறாள். அதை செய்யணும், இதை செய்யணும், போன இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சொல்லி 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 அவங்கள வளர்த்துக்கிட்டு இருப்போம் பெண்களை. ஆடவனை வளர்ப்பதை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு வச்சுக்கல. அந்த செவிலித்தாயை சொன்ன பாருங்க, ஒரு அற்புத காட்சி ஒன்று. அந்த செவிலித்தாய்க்கு வேலை என்னன்னா, தலைவியை பார்த்துக்கிட்டே இருப்பான். தலைவியும் தலைவன் என்று சொல்லக்கூடியவனும் உடன்போக்கு கிளம்பிடுறாங்க. கல்யாணம் இல்லை, உடன்போக்கு கிளம்பிடுறாங்க. அவளை தேடி அந்த செவிலித்தாய் வர்றான். பாலை நிலத்துல கலித்தொகையில ஒரு காட்சி. ஒரு இளைஞனும் இளைஞியும் இந்த வழியா போறதை பார்த்தீங்களா ஐயா, பார்த்தீங்களா ஐயா, பார்த்தீங்களா ஐயான்னு அந்த தாய் பரிதாபத்தோடு கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுல சில துறவியர், ஏம்மா நில்லுமா, யாரு கூட போறா, கட்டிக்க போறவங்க கூட தானே போறா, விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூட போறதுக்குன்னு பிறந்தவ, அவ்வளவுதான். அப்படிதான் சந்தனம் இருக்கே, சந்தன மரம் எங்க வளருது? சந்தன மரம் எங்க வளருது? மலையில வளருது. பலவுரு நறுஞ்சாந்தம் அணிபவர்க்கு அல்லது படுப்பவர்க்கு அல்லது சார்ந்திருக்கே சந்தனம், அது பலவுரு நெருஞ்சாந்தம் படுப்பவர்க்கு அல்லது மலையுடைய பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். மலையில பிறந்தா அங்கேயே மலைய சந்தனமா வாசனையை கிளப்பிக்கிட்டு இருக்க இல்லை. எவன் பூசுறானோ அவனுக்கு தான் அது பயன்படும். நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் அங்க அடையலே, நினைச்சு பாரு, அது மாதிரிதான் ஓமகளும் உனக்கு அப்படின்னு. சீர்மிகு முத்தம் அணிபவர்க்கு அல்லது, முத்து இருக்க அது யாருக்கு அழகு தரும்? அணிகிறவர்களுக்கு தான். அணிபவர்க்கு அல்லதை கடலுடைய நீருடைய பிறப்பினும் நீர்க்கு அவைதான் என் செய்யும். நான் இங்கதான் நீர்ல தான் பிறந்தேன், இங்கதான் இருப்பேன்னு முத்து இருந்தா அதுக்கு பெருமை கிடைக்குமா?
யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு தான் தேருங்கால் நும்மகள் நுமக்கு மாங்கனையல் என்று சொல்லி ஏழ்புணர் இன்னிசை யாழுடைய பிறப்பினும் அது முரள்பவருக்கு அல்லது இங்கே யாழுக்கு என்ன செய்ய போகிறது அது மாதிரின்னு சொல்லி ஒரு பெரிய மகா தத்துவத்தை சங்க இலக்கியம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே பெண் என்பவள் அது யாருக்கு சொந்தமானவள் என்று சொல்லுகிறோம். பெண்ணு தான் மையப்பொருள். ஒரு குடும்பத்தில் கணவன் பெரியவனா அல்லது மனைவி பெரியவளா என்று பார்க்கும்போது பெண்ணு தான் மையப்பொருள். ஒரு குடும்பத்தில் அவளை வைத்து தான் எல்லாமே. நம்ம ஆண் தான் தலைவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. முன்னெடுத்து யாருடைய முன்னெடுத்து ஒவ்வொருவருக்கும் சூட்டப்படுகிறதுனா ஆணுடைய தந்தையுடைய முன்னெடுத்து தான் சூட்டப்படுகிறது. அது எதுக்குன்னா அடையாளத்துக்காக. அம்மா யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அம்மா யாருன்னா எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் இவங்க தான் அம்மா, இவன் வயிற்றுல தான், இந்த அம்மா வயிற்றுல தான் இவர் பிறந்தாருங்கிறது எல்லாரும் முடிவாக சொல்லிடலாம். அதுக்கு சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, பெயர் முன்னெடுத்து எதுவும் தேவையில்லை. ஆனால் அப்பா யாருங்கிறதுக்கு அம்மா தான் சர்டிஃபை பண்ணணும். அம்மா தான் சர்டிஃபை பண்ணணும். அதனால தான் முன்னெடுத்தா தந்தையினுடைய பெயரை வச்சோம். சில பேருக்கு ஒரு காலத்தில் வச்சாங்க, அம்மாவுடைய பெயரையே முன்னெடுத்து கொண்டு பிள்ளைகளுக்கும் வச்சாங்க. அவங்க அப்பா யாருன்னு தெரியாமல் இருந்ததுனால அப்படி வச்சாங்க அம்மா பேரை. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலம் அந்த சமூக நிலைமையெல்லாம் மாறி போச்சு. அந்த முன்னெடுத்து தந்தையினுடைய பெயராக இருந்தாலும் தலைமை என்பது தந்தைக்கு கிடையாது. ஒரு விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் தமிழர் குணம், தமிழர் முறை யாரால் வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால் பெண்ணால் தான் வழிநடத்தப்படும். ஒவ்வொரு வீட்டிலையும் மனைவி மனசு வைக்கலைன்னா அது விருந்தாக அது இருக்காது. அதனால தான் மனைவியை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனார் மாபெரும் கவிஞர் குமணவள்ளலை பாடி நிறைய பொருள்கள் அவர் பெறுகிறார், பரிசாக பெறுகிறார். குமணவள்ளல் பெற்ற அந்த பெருஞ்செல்வத்தோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சவர் ஒரு பாட்டையும் எழுதி அதில் வச்சு அனுப்புகிறார். பொதுவாக நம்ம ஒரு பலசர கடை வாங்கினோம்னா, ஜாமான் வாங்கினோம்னா ஒரு லிஸ்ட்டு இருக்கும், பில்லு, ஒவ்வொன்றும் என்ன ரேட்டு, இதை எப்படி பயன்படுத்தணும் எல்லாம் போட்டு அனுப்புவோம். அது இல்லை, இவர் ஒரு பாட்டு வச்சு அனுப்புகிறார். குமணவள்ளல் அவர் கொடுத்ததுனா பெருஞ்செல்வம். இதை யாராருக்கு எப்படி பங்கு போடுறதுனா போடுறாரு இல்லை. ரொம்ப அழகான பாட்டு நண்பர்களே. இப்படித்தான் இருக்கணும் ஒரு கணவன் மனைவி இல்லறம் என்பது. விருந்தோம்பல்ல எப்படி இருக்கணும், தான் பெற்ற பரிசு பொருள்களை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வைக்கிறார். நின்னயந்து உறைவர்க்கும், உன்னால் மதிக்கப்படக்கூடியவர்கள் என்று நீ நினைக்கக்கூடியவர்களுக்கும், நீ நயந்து உறைபவர்க்கும், நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கும், உன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும், நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இவங்க 2 பேரும் கொடுக்கலாமா? இரு. கடும்பின் கடும்பசி ஆள நின் குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும். கடுமையான பசியில் இருந்தோம்ல, வறுமையில். அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம், நம்முடைய வறுமையெல்லாம் தீரும்படி யாரார் உதவினார்களோ அவர்களுக்கும். பன்மான் கற்பின் நின் கிளை முதல்வோருக்கும், உன்னுடைய சொந்தக்காரங்க யாரார் இருக்காங்களோ அவங்களுக்கு. இப்படி டிக்கெட் அடிச்சுட்டே வா, இவங்க பேர்களை போட்டு. கடைசியா வர்றாரு, இன்னார்க்கு என்னாது, இவ்வளவு லிஸ்ட் போட்டியே அதெல்லாம் அழிச்சிரு, இவங்களுக்கு சொல்லாத, என்னோடும் சூழாது. அப்பப்போ ஃபோன் போட்டு, ஏங்க இந்த லிஸ்ட்ல இந்த பேர் இருக்க, இந்த அவர் கேட்கிறாரு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்காத. இன்னார்க்கு என்னாது, என்னோடும் சூழாது, எல்லோருக்கும் கொடுமதி மனை கிளவோயே என்று சொல்லும் போது எவ்வளவு பரந்த தன்மை. திருந்துவேல் பழந்தூங்கு முதிரத்து திருந்துவேல் குமணன் நல்கிய வளனை எல்லோருக்கும் கொடு அப்படின்னு சொல்லும் போது, கண்ணகி கொலைக்கள காதையில சொல்லுகிறார், கணவனை பிரிந்திருக்கும் போது விருந்ததிர் கோடலை இழந்து நிற்கிற என்னை யார் தேற்றுவார்கள் என்று சொல்லுகிறார். அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ன்னு சொல்லும் போது, பெண்கள் இல்லை என்றால் அந்த வீட்டில் விருந்து நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ராமாயணத்திலேயே சிலப்பதிகாரத்தை போலவே ராமாயணத்திலே சீதை புலம்புவதாக
விருந்து எதிருற்ற காலை எண்ணுருமோ என விண்மும். சீதை அசோகவனத்தில் இருக்கும்போது யோசிக்கிறா, அங்க தனியா இருக்காரு ராமன், யாராவது விருந்தினர் வந்தா ஆண்கள் உபசரிக்க கூடாது என்கிறது முறைமை. மனைவி தான் வந்து எல்லாம் கொடுக்கணும். அப்ப அவங்க விருந்து உபசரிப்பு என்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பெண்ணை மையமிட்டு சொல்லுகிற அற்புத காட்சி இங்கே சொல்லுகிறது. அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், இல்லது என் இல்லவள் மாண்பானாள். வீட்டில் இருக்கவ மாண்புக்குரியவளாக இருந்தால் வீட்டில் இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லைன்னு சொல்லாத. இல்லது என் இல்லவள் மாண்பானாள், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. மனைவி சரியில்லைன்னா கோடி கோடியா நீ வச்சிருந்தாலும் ஒண்ணும் இல்லை வாங்கிட்ட, நீ வெறும் பைய அப்படின்னு. அப்ப மனைவி வீட்டிற்கு மாண்பு சேர்க்கக்கூடியவளாக. அதனாலதான் மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர்னு பிசிராந்தையார் பாட்டு சொன்னார். அப்படி ஒரு ஒரு விருந்து நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவள் சிறப்பாக கருதப்படக்கூடியவளாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். இல்லற வாழ்க்கை என்பது அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் திருவள்ளுவர் சொல்வார். ஒழுங்கா குடும்பத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டாவே போதும்பா. நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அந்த சாமியை பார்க்குறேன் இந்த சாமியை பார்க்குறேன், அந்த மலையில் ஏறுறேன் இந்த மலையில் ஏறேன், சாமியாரா போகிறேன் ஒன்றும் இல்லாமல் போகிறேன்னு எதுக்கும் போக வேணாம். உன் குடும்பத்தை ஒழுங்காவார். கணவன் மனைவி குழந்தைகள் வாழுகிற வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட சிறந்த வாழ்க்கை புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். எங்க ஏறினாலும் ஒன்றும் கிடைக்காது உனக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். சரியான கணவன் மனைவியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியாக இருந்துச்சுன்னா வேற கடவுள் வேற எங்கேயும் இல்லை. நீங்க இருக்கிறதா கடவுள், நீங்கள் தான் கடவுள், நீங்க இருக்கிற வீடு தான் கோயில், அவ்வளவுதான். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அதுக்கு என்ன, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தனக்கான அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால்னா, பலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எச்சம்னா தன்னுடைய வாரிசுன்னு சொல்றாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், அவருடைய செயல்கள் அப்படி வச்சுக்கலாம். நான் சரியான ஆளாங்கிறது நான் பேசுறத வச்சு நான் செயல்படுகிற விதத்தை வைத்து முடிவு செய்யலாம். என்னுடைய பிள்ளைகளை வைத்து கூட முடிவுக்கு வரலாம்.